வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ஈஸியாக செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான மெதுவடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கப் ரவை இருந்தால் போதும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த வடையை நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். வடை செய்ய இன்றைக்கி நான் ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடுவோம். கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், சின்ன சின்னதாக கட் பண்ண சின்ன துண்டு இஞ்சி, இதை நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். அதே மாதிரி கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் சமையல் சோடா, கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். சோடா மாவு நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வடை நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே அளவு கப்பில் 3/4 கப் அளவு தயிர் எடுத்துக்குவோம். அதை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. தயிர் புளிப்பாக இருந்துச்சுன்னா வடையும் புளிக்கும். ஸோ புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்குவோம். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி இட்லி மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மாவை ரெடி பண்ணிக்குவோம். இந்த பதத்தில் இருந்தால் தான் ரவை நல்லா ஊறி வரும்போது தண்ணியெல்லாம் இழுத்து ட்ரை ஆகி கரெக்டான பதத்தில் வரும். மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு மூடியால் மூடி 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்குவோம். 30 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், ரவை நல்லா ஊறி தண்ணியெல்லாம் இழுத்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த பதம் வடை சுட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து ஹீட் பண்ணிக்குவோம். எண்ணெய் ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். அப்போ தான் வடை கரெக்டாக உள்ளேயும் வெளியேயும் ஈவனாக வெந்து வரும். கையை தண்ணியில் நினச்சிட்டு இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு தட்டி நம்ம எப்போயும் வடை ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்குவோம். நடுவில் இப்படி ஒரு ஹோல் போட்டுக்குவோம். அவ்வளோதான், வடை பொரிக்க ரெடி. இப்போ இதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்குவோம். வடை ஒரு பக்கம் நல்லா செவந்து வருவோம். இந்த மாதிரி திருப்பி விட்டு 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி பொரிச்சுக்குவோம். வடை நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா மெதுவடை ரெடி. இதே மாதிரி மீதமுள்ள எல்லா வடையையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உளுந்த வடை மாதிரி ஊற வச்சு மாவரைச்சு ரெடி பண்ணலாம் தேவையில்லை. சட்டுன்னு முடிவு பண்ணி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். தேங்காய் சட்னியோடு சேர்த்து சூடாக சாப்பிட்டா நல்ல கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இல்லை, மார்னிங் டிஃபனுக்கு சைடிஷாக கூட ரெடி பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கு கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.